இன்றைக்கி எங்கள் வீட்டு டெரஸ் கார்டன் தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எப்போவுமே காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே மாடிக்கு தான் போவோம். போன உடனே இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் பன்னீர் ரோஸ் செடி தான் வச்சுருக்கோம். கட் பண்ணி விட்டதுனால இத்தனை பூ பூத்துருக்கு. அதிலே ஒரு பூ பறிக்காததுனால அது அப்படியே முட்டாவே கீழே விழுந்துருச்சு. வெத்தலை கொடியும் வச்சுருக்கோங்க. இது காற்றடிச்சதுனால கீழே சாஞ்சிருச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் செடியும் இருக்குது. அப்படியே உள்ளே போனோம்னா கருவேப்பிலை செடி இருக்கும். பெருசாக நாங்கள் க்ரோ பேக் நிறைய மண்ணெல்லாம் போட்டு வைக்காதனால இந்த மாதிரி கம்மியாக வருது. அது கூடவே பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி இருக்குங்க. இப்போ தான் துளுத்து வருது. சன்ன மல்லி அடுக்கு மல்லின்னு ரெண்டுமே வச்சுருக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த பூவும் பூக்கும். ரோஸ் செடியுமே வச்சுருக்கோம். குண்டு மல்லி இப்போ தாங்க பூத்து முடிஞ்சிச்சு. இனிமேல் தான் கட் பண்ணி விடணும். அது கூடவே பார்த்திங்கன்னா கலர் காக்கனா மல்லிப்பூவும் வச்சுருக்கோம். அதுவுமே நல்லாவே வேண்டுன்ற அளவுக்கு பூ பூத்துருச்சு. அதையுமே இனிமேல் கட் பண்ணி விடணும். நெக்ஸ்ட் இந்த லெமன் செடி 2 வருஷமாக அப்படியே தாங்க இருக்குது. காயும் வீட்டில் பூவும். அடுத்து இன்னொரு பன்னீர் ரோஸ் செடியுமே வச்சுருக்கோங்க. இது சும்மா ஒரு குச்சை தான் கட் பண்ணி வச்சோம். அதுவே துளுத்து இவ்வளோ அழகாக பூ விட்டுருக்கு. இதையுமே கட் பண்ணி விட்டால் இந்த மாதிரி அழகாக பூ விடுங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடியும் வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு முருங்கை மரமும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் கற்பூரவள்ளி கத்தாழைன்ற செடியும் வச்சுருக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.